நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கோவில் பண்டிகை, காளியம்மன் கோவில் பண்டிகை ரோட்டு ஓரமா இருக்கு. யார் வேணாலும் போய் சாமி கும்பலாம். பண்டிகை டைம்னாவே பார்க்க கொஞ்சம் நல்லா அழகா இருக்குமா, குழந்தைங்கலாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ரெடியாகி போயிருந்தோம். பக்கத்துலேயே நாத்தனா வீடு இருக்கு. அவங்களும் வந்து கூப்பிட்டுருந்தாங்களா, சரின்ட்டு அங்கேயும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குலாம் போயிட்டோம். கோவில் அலங்காரம், சாமி அலங்காரம்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த பூ டெக்கரேட்டும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 2 காளியம்மன் கோயில். உள்ள ஒண்ணு, வெளிய ஒண்ணு. வெளிய சிலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கும். உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழம்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்களா, பார்க்க நல்லா லுக்கா நல்லா சூப்பரா இருந்துச்சு. வருஷம் வருஷம் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா என்னன்னு தெரியல, இப்ப வர வர கூட்டம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்புறம் அங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். ஜெய்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பிங்களுக்கு, அவங்க பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே நீர் வச்சு விட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற கடை அங்கங்கன்னு சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ராட்டினத்துல உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாம் ஆளுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க. நான் போகல. குட்டிமாலாம் பயப்படவே மாட்டாங்க. இந்த மாதிரி 10 ரவுண்டு உட்கார வச்சா கூட உட்காந்துக்குவாங்க. நான் கூட அப்படிதான். எனக்குலாம் ராட்டினம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் ராட்டினம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 8 மணி போல் ஆயிடுச்சு.